குட் ஆஃப்டர்நூன். உங்க நேம் என்ன? என்னோட பேர் வந்து பொன்னுலட்சுமி. இந்த அக்கா பேர் வந்து இந்து. நாங்க பிரைட் ஃபியூச்சர் இன்ஸ்டிடியூட் அண்ட் டெக்னாலஜி கலிடைக்குறிச்சில இருந்து வரோம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இது என்னது? லைட் தான். இது நாங்க எதுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிசிக்கலி சேலஞ்சான பர்சன் இருப்பாங்களா, அவங்களுக்கும் சீனியர் சிட்டிசனாலையும் எப்படி இருந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களால எந்திரிச்சிலாம் சுவிட்ச் ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, இருந்த இடத்துல இருந்தே அவங்க வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கோம். சரியா? இதுக்கு பேர் வந்து லோட் செல், இது பேரு ரிலே, இதுக்கு பேரு டிடிஎம்எஃப். இது வந்து பவர் சப்ளை. எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸுமே பவர் சப்ளை கொடுத்தாதான் அது வந்து மூவ் ஆகும், அது நம்ம செயல்படுத்த முடியும். ஓகேவா? இப்போ இது வந்து லோட் செல். நான் இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், இந்த அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இப்போ வந்து இது கனெக்ஷன் கொடுத்துருக்கோமா, இப்போ இதுல இருந்து இப்போ நான் வந்து இந்த நம்பர்ல இருந்து இதுக்கு ஃபோன் பண்ண போறேன். நீங்க எங்க இருந்தாலும் இதுக்கு கால் பண்ணலாம். நீங்க அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எங்க இருந்தாலும் இதுக்கு கால் பண்ணலாம். இப்போ உங்க இந்த போன்ல இருந்து தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, உங்க போன்ல இருந்து கூட பண்ணலாம். இப்போ இதுல வந்து நான் இந்த போனுக்கு நான் கால் பண்ண போறேன். இப்போ இதுக்கு கால் வருதா? இப்போ இதை இங்க அட்டென்ட் பண்ணிட்டு இங்க வந்து நம்பர்ஸை நம்ம டயல் பண்ணணும். இப்போ நீங்க ஏதாவது நம்பர்ஸ் டயல் பண்ணுங்க. ஏதாவது நம்பர் டயல் பண்ணுங்க. தொடங்கும். ரெண்டு லைட் ஆன் ஆயிட்டா, இந்த லைட் வந்து நம்ம எந்த கனெக்ஷன்னாலும் எதுக்குனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஃபேனு லைட்டு அப்படி கனெக்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்பர் டச் பண்ணியிருக்கான், நீ அந்த வீட்டுல தான் இருந்து அதை நீ டச் பண்ணணும்னு கிடையாது, நீ எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்குதான் இந்த டிடிஎம்எஃப் அது வந்து ஹெல்ப் ஆகுது. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இது வந்து ப்ரோக்ராம் பண்ணி எப்படி வச்சிருக்கோம்னா, லைட்டு ஃபேனு அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு எக்ஸாம்பிள். நம்ம என்னனாலும் எதுக்குனாலும் அப்ளை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டும் ஆன் ஆயிருக்கு. அடுத்து வேற ஏதாவது தொடுங்க. வேற ஏதாவது நம்பர் டயல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் தொடாத. இப்போ தொட்ட தம்பி வேற ஏதாவது தொடுமா? இந்த ரெண்டும் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நீ ஆன் பண்ணியா, இப்போ உனக்கு ஃபேன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அடுத்து வேற ஏதாவது. இப்போ இது மட்டும் ஆஃப் பண்ணி. இப்போ இது ஃபேன்னா எனக்கு ஃபேன் வேண்டாம், லைட் வேணும் அப்படின்னா லைட் இருக்கு, ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதுல வந்து இந்த ப்ராஜெக்ட்ல டிடிஎம்எஃப் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. டிடிஎம்எஃப்னா டியூயல் டோன் மல்டிபிள் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் டிசைன் பண்ணதுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கா? நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா? பெருசா வளர்ந்தானே. தேங்க்யூ. என் பேர் வந்து வித்யா. நான் வந்து பிரைட் ஃபியூச்சர் இன்ஸ்டிடியூட் அண்ட் டெக்னாலஜிலேருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும், அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரியா? இப்போ இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? காரில் முன்னாடி என்ன பண்ணும், மழை பெஞ்சா துடைக்கும்ல வைப், அது பேர் வந்து வைப்பர். சரியா? அந்த துடைக்கிறது பேர். இது வந்து எப்படி நம்ம போறோம்ல கார்ல, அப்படிலாம் போவோம், மழை பெய்யும், மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம், துடைக்க யூஸ் ஆகுமா? அது அந்த கார் மழை தண்ணி தொடச்சா தானே உள்ள இருக்கவங்களுக்கு வெளியே ரோடு தெரியும், ரோடு தெரிஞ்சா தானே அவங்க கரெக்டாக ஓட்ட முடியும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆயிரும்ல. அதுதான் இப்போ வந்து நம்ம கார்ல போகும்போதோ வேன்ல போகும்போதோ என்ன பண்ணுவாங்க, மழை பெய்யும் போது ஒரு சுவிட்சு போட்டா தானே இது துடைக்கும். அந்த சுவிட்சு போடாமலே நம்ம வந்து இது எப்படி பண்ணலாம், அந்த வைப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி தரப்பேன். சரியா? இப்போ இது பேர் வந்து ரெயின் டிராப் சென்சார், இதுக்கு பேர் வந்து சென்சார் சர்க்கியூட், இது வந்து சென்சார் மோட்டார், இது வந்து ஆர்டினோ. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் மழை தண்ணி எதுல விழும், கண்ணாடில தானே விழும். அந்த கண்ணாடியில தான் நம்ம இதை வைக்கணும். ஏன்னா இதுல விழுந்துதான் இதுகிட்ட சொல்லும் மழை பெய்யுது அப்படின்னு. இது வந்து இந்த சென்சார் மோட்டார்ல சொல்லும். ரெயின் டிராப் சென்சார் வந்து சென்சார் சர்க்கியூட்ல சொல்லி, இது சென்சார் சர்க்கியூட் வந்து சென்சார் மோட்டார்ல சொல்லும். அப்படி சொல்லும் போது தானே இது வைப் வந்து துடைக்கும், வைப்பர் தொடச்சனால தான் கிளியரா தெரியும், நம்ம ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாம பார்க்கலாம். அப்போ வந்து இந்த சுவிட்ச் போடும்போது ஒருவேளை கவனம் எதுவும் சதுரும்ல, அந்த சைடு திரும்பி சுவிட்ச் போட்டா ஏதாவது ஒரு இதுல மறந்துருவோம், ஒருவேளை ஆக்சிடென்ட் யாருக்கும் எதுவும் பிரச்சனை அப்படி ஆயிட்டுனா கஷ்டம் தானே எல்லாத்துக்கும். அதனால அப்படி எதுவும் ஆகாம இருக்க நம்ம சுவிட்ச் போடாமலே
இந்த மழை தண்ணி விழும்ல, அந்த விழுந்ததுமே தன்னால இது துடைக்கிற மாதிரி அந்த வைப்பர் வந்து எதுவும் ஆகாம நம்ம மேன்மேடால எதுவும் பண்ணாம ஆட்டோமேட்டிக்காவே இது பண்ற மாதிரி தான் இப்போ நான் காமிக்க போறேன். இது பேர் வந்து ஆடியோ. இதுல வந்து கோடிங்னு நம்ம பண்ணணும். இதெல்லாம் என்ன பண்ணணுங்கிறத நம்ம இதுல பண்ணிருக்கணும். இதுல பண்ணாதான் இதெல்லாம் இதுல ஆக்டிவேட் பண்ண வைக்கும். இதுல தண்ணி விழுந்து இது ரேடார் சென்சார் சர்க்கியூட்ல இது சொல்லி நம்ம சென்ட்ரல் மோட்டார் வந்து இது பண்ணும்ல, அதெல்லாம் பண்ணணுங்கிறது இதுல தான் சொல்லணும். இப்போ வந்து என்ன பண்ண போறோம், இது வந்து எதுல வைக்கணும்னா முன்னாடி கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடில தானே மழை தண்ணி பண்ணும், அதுல வச்சாதானே இது சொல்லும். அப்போ வந்து அந்த கண்ணாடில தான் நம்ம இதை வைக்கணும். அதுல வச்சாதான் கரெக்டா இது சொல்ல முடியும். அப்ப வந்து இதுதானே வைக்கணும். இப்ப இதை வந்து நம்ம தண்ணி வச்சு பார்ப்போம், நம்ம டெமோ பார்ப்போம். ஒரு டிராப் தண்ணி எடுத்ததுல நம்ம எது சுவிட்சுமே போடல, அந்த வைப்பர் வந்து எப்படி ஆன் ஆக போகுது நம்ம பார்க்க போறோம். இது வந்து மழை தண்ணி வந்து நான் இதுல நிறைய மழை தண்ணி போயிருக்குண்டா, அதனால ஒரு டிராப் வாட்டர் மட்டும் வைக்கேன். வச்சது ஆன் ஆகுதா? இப்போ நான் மழை நின்றுடுச்சு இந்த டிராப். அப்போ தண்ணி வைக்கும் போது இது தன்னால இது பண்ணும். தன்னால மழை நின்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஆஃப் ஆயிரும். அப்போ வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, மேன்மேலான எதுவும் பண்ண ஆக்சிடென்ட் எதுவும் எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, தெளிவாகவும் இருக்கும். இதை பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? பிடிச்சிருக்க? என்ன சொன்னேன்? இப்போ வந்து இது நம்மளுக்கு ஈஸியான ஒரு வே தானே, நம்மளால போயிட்டு வர்றதுக்கு எந்த இதுவும் இல்லாம கரெக்டான ஒரு வே தானே, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சேஃபா வீட்டுக்கு வரலாம், சேஃபா போயிட்டு சேஃபா வரலாம். அதுக்கு தானே ஈஸியானது தானே இருக்கு. புரியுதுல்ல? கரெக்டா தானே இருக்கு. சரி, தேங்க்ஸ். குட் ஆஃப்டர்நூன் டு எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாம் தெம்பாக இருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம இந்த பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னா மெட்டல் டிடெக்டிங் ரோபோட். சரியா? நாங்கள் வந்து பிரைட் ஃபியூச்சர் இன்ஸ்டியூட்டில் கல்டைக்குறிச்சியிலேருந்து நாங்கள் உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் எக்ஸ்போ பண்ணதுக்கு வந்திருக்கோம். என் பேர் வந்து அல்மாஸ் ரீஃபா, இந்த அக்கா பேர் ஜானகி. சரிங்களா? இப்போ இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து மெட்டல் டிடெக்டிங் ரோபோட். சரியா? இதால நம்மளால நிறைய எல்லா மெட்டலையுமே டிடெக்ட் பண்ண முடியும். இந்த சென்சார் மூலமா இதை யூஸ் பண்ணி நம்ம எல்லா மெட்டலையும் டிடெக்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம லித்தியம் பேட்டரி, அப்புறம் சென்சார், அப்புறம் பஸர் வச்சிருக்கோம், அப்புறம் ஆர்டினோ, அப்புறம் கீர் மோட்டார், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மெட்டலை டிடெக்ட் பண்ண போறோம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது தெரியுமா? இதை பார்க்கறதுக்கு ஒரு எப்படி இருக்குது சொல்லுங்க, ஒரு கார் மாதிரி இருக்கா? இந்த காரால நிறைய ஹியூமன் லைஃப்பை வந்து சேவ் பண்ண முடியும். 1 2 இல்லை, ஒரு நிறைய பேரை சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னா, இது வந்து நம்ம மிலிட்ரியில சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல பாம் டிடெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. இப்போ சப்போஸ் சோல்ஜர் வந்து அங்கே பாம் எல்லாம் எடுத்தாலோ இல்லை அதுக்கு மேலே நின்னாலோ பெரிய அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதுவே இந்த டிடெக்டர் வந்து அந்த பாமை டிடெக்ட் பண்ணி அந்த அவ்வளோ பெரிய டேமேஜ்லேருந்து இது வந்து காப்பாற்ற உதவி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளைன் இருக்குல்ல, ஏரோப்ளைன் எல்லாருக்கும் தெரியும் தானே, அது வந்து லேண்டிங் ஆகும்போது அந்த ஏரோப்ளைனில் வந்து ஒயிட் பெட்ரோல், நம்ம வந்து பைக்குக்கெலாம் யூஸ் பண்ணுறது நார்மல் பெட்ரோல், ஆனால் ஏரோப்ளைனுக்குனே தனியாக ஒயிட் பெட்ரோலும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து லைட்டாக சின்ன ஸ்பார்க் ஆனாலே அது வந்து பெரிய பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இடத்த லேண்டிங் ஆகிற இடத்துல சின்னதாக ஒரு மெட்டல் பீஸ் இருந்தால் அந்த ஸ்பார்க்கால் மொத்த ஃப்ளைட்டுமே பிளாஸ்ட் ஆகிடலாம். ஃப்ளைட்டில் எவ்வளோ பேர் போவாங்க, அவ்வளோ வேற ஹியூமன் லைஃப்பை வந்து காப்பாற்றுனா இந்த மிஷின் வந்து வேல்யூ தானே. இந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து இந்த பஸர் சவுண்ட் வரும். சரியா? இந்த பஸர் சவுண்டால எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. அலர்ட் ஆனனால நம்ம வந்து நிறைய ஹியூமன் லைஃப்பை சேவ் பண்ணலாம். இப்போ இந்த அக்கா வந்து செஞ்சு காமிப்பாங்க. இப்போ இந்த இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, இது வந்து சென்சாரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த மெட்டல் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடும். இப்போ இது இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது இங்கேருந்து இங்கே இப்படி போயிட்டே இருக்கு, இப்படி போயிட்டே ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துட்டு இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படி ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துருக்கும்போது எந்த மெட்டலாக இருந்தாலும் இது டிடெக்ட் பண்ணும். இப்போ இது டிடெக்ட் பண்ணி ஹார்ன் சவுண்ட் வருதா, பஸர் அடிக்குதா, பஸர் அடிச்சோன்னா வீல் வந்து நின்றும். இப்போ இது வந்து நம்ம பாம் டிடெக்டிங்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இது போய்கிட்டே லேண்டிங் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏரோப்ளைன் லேண்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ ஒரு மெட்டல் இருக்கு. இப்போ மெட்டல் இருக்கும்போது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, மெட்டல் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஏரோப்ளைன் லேண்ட் ஆகிட்டு இருக்கும்போது மெட்டல் வந்துச்சு அப்படின்னா ஏரோப்ளைன் நின்றும். நம்ம மெட்டல் இருக்கு பிளாஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏரோப்ளைன் நின்றும். இது வந்து நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு, என்ன புரிஞ்சிருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க, எது தெரியுதோ சொல்லுங்க. வேற
எல்லாரோட உயிரையும் காப்பாத்துறாக்கல இருக்கு. மெட்டல்னா நமக்கு தெரியும், ஆனா மிஷினுக்கு எப்படி தெரியும்? மிஷினுக்கு நம்ம வந்து கண்ணால பார்த்து இது மெட்டல்னு ஐடென்டிஃபை பண்ணலாமா? ஆனா மிஷினுக்கு கண்ணு இருக்கா? கண்ணு கிடையாது. அப்ப இது என்ன பண்ணோம், நம்ம இதுக்காகவே சென்சார்னு ஒண்ணு இருக்கு சரியா? அது வந்து நம்ம நிறைய இது வந்து மெட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நிறைய சென்சார் இருக்கு, நம்ம நிறைய யூஸ் பண்ணி இன்னுமே நிறைய டெவலப் பண்ணலாம். இப்போ இந்த சென்சார் மூலியமா தான் நம்ம இந்த மெட்டலை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்ப இது வந்து முக்கியம் தானே இந்த சென்சார் இதுக்கு? நமக்கு எப்படி கண்ணு அவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த சென்சார் முக்கியம் சரியா? இந்த சென்சார் தான் நமக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லுது. இதனால நம்ம நிறைய பேர் உயிரையும் காப்பாற்ற முடியும், நிறைய லாஸ் இல்லை தடுக்க முடியும் நம்ம. சரிங்களா? ஓகே. எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். நாங்கள் வந்து என் பேர் ராமசங்கரி, இவ பேர் ஐஸ்வர்யா. நாங்கள் வந்து பிரைட் ஃபியூச்சர் இன்ஸ்டியூட் அண்ட் டெக்னாலஜிலேருந்து வந்திருக்கோம். இது வந்து ஒரு நியூ டைப்பான ப்ராஜெக்ட் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆர்டினோ, பவர் சப்ளை, அதுக்கப்புறம் ரிலே, இது டிரான்சிஸ்டர், இது ரிசீவர், அதுக்கப்புறம் இது டிராஃபிக் சிக்னலோட போர்டு, அதுக்கப்புறம் இது வந்து சைரன். ஓகேவா? இதை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தோணுது? எதை பற்றி இதை பார்த்துருக்கீங்களா? எங்க பாத்துருக்கீங்க? டிராஃபிக் சிக்னல் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இப்போ வந்து ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின், இதை மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பேஷண்ட்டை வந்து கூட்டு போகிறோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் சீக்கிரமாக அவங்கள கூட்டு போய் ஒன்று, ஏன்னா அவங்களுக்கு எந்தெந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்கள வந்து ஃபாஸ்ட்டாக கூட்டு போய் விடுறது தான். இப்போ சப்போஸ் டிராஃபிக் சிக்னல் விழுந்துருச்சோ இல்லை டிராஃபிக் ஆயிடுச்சோ ஆம்புலன்ஸால் கிராஸ் ஆகி போக முடியாது. ஸோ தட் நம்ம அதுக்காண்டி இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே வந்து நாங்கள் டிரான்சிஸ்டரில் சிக்னல் வந்து ஒரு 100 மீட்டர் அளவுக்கு ரிசீவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், சிக்னல் கேரி ஆகும். டிரான்சிஸ்டர் வந்து ஆம்புலன்ஸில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சிக்னல் டிரான்சிஸ்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் கவரேஜில் இதை நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் ஆம்புலன்ஸ் வருதுன்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து வரும்போதே இங்கே டிராஃபிக் சிக்னலில் ப்ளூ கலர் லைட் ஆன் ஆகிரும். இப்போ சப்போஸ் லைட்டை வந்து கண் பார்வை இருக்கவங்க பார்த்துக்கிடுவாங்க. இப்போ கண் பார்வை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, சைரன் அதுக்காண்டி தான் சைரன் வச்சிருக்கிறோம். அவங்க அதை கேட்டு அவங்க ஆம்புலன்ஸ் வருதா நம்ம ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கி நின்றுவாங்க. அதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சிக்க மாட்டோம். இதால் என்னன்னா ஒருத்தவங்களோட உயிரை வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஹியூமன் பீனை பற்றின ஒரு செல்ஃப், அவங்களோட என்ன சொல்றதுன்னா ஒரு உயிரை காப்பாத்துறது, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா நம்மளால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் இந்த டிசைனை. இப்போ வந்து ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது சரியா? ஸ்டார்ட் ஆனவுடனே இது வந்து ரிசீவர் இது வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து எதில் இருக்குன்னா நம்ம ஆம்புலன்ஸில் இருக்கும். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து வண்டி எடுக்கும் போது இது வந்து ஆன் ஆயிடும். இப்போ இது வந்து டிராஃபிக் சிக்னலா, இது கிட்ட 100 மீட்டர் கவரேஜ் கிட்ட போகும்போதே இதுக்கு வந்து இப்போ அது கிட்ட போயிட்டு இந்த சவுண்ட் கொடுத்தா ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும். அப்பனா ஆம்புலன்ஸ் வருது நினைச்சு நம்ம வந்து நம்ம சேஃபா அவங்களுக்கு வழி விட்டு நம்ம வந்து ஒதுங்கி மூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்றோம். ஒதுங்கி நின்னுட்டாங்கன்னா ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல, சீக்கிரமா போயிட்டாங்கன்னா சீக்கிரமா உயிரை காப்பாத்திடலாம் எல்லாத்தையும். இப்ப ஹாஸ்பிட்டல் சொல்றது என்னன்னா 2 நிமிஷம் சீக்கிரம் கொடுத்துருந்தா உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்படி சொல்றாங்கல்ல. அதுக்காண்டி தான் இப்போ நம்ம சீக்கிரம் வழி விட்டு டிராஃபிக் சிக்னலை கிளியர் பண்ணி கூட்டு போறதுக்காண்டி இது பண்றோம். இது வந்து ஆம்புலன்ஸ் மட்டும் இல்ல, இப்போ எங்கேயாவது ஃபயர் எல்லா ஒரு எமர்ஜென்சிக்கும் யூஸ் பண்ற மாதிரி, எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி. இங்க டிராஃபிக் சிக்னல்ல இருக்க ரூல்ஸ் மாதிரியே இதுக்கும் ஒரு ரூல்ஸ் வந்தா நல்லா இருக்கும். ஸோ புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? தேங்க்யூ. ஹாய். உங்க பேர்ல என்ன? எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சரி, என் பேர் சவிந்தா, அப்புறம் ஆதிலட்சுமி. சரியா? நாங்கள் பிரைட் ஃபியூச்சர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி வந்திருக்கோம். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சரி, இது வந்து ஒரு போட் தான். சரியா? போட்ல நீங்க போயிருக்கீங்களா? சரி, பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து இப்போ யார் போவா?
மீன் பிடிக்கிறவங்க போவாங்களா, அவங்கள வந்து நம்ம காப்பாத்துறதுக்காண்டி தான். இப்போ அவங்கள கடத்திட்டு போறாங்களா, அவங்க நம்ம நாட்டு எல்லையை தாண்டி போறதுனால கடத்திட்டு போறாங்க சரியா. அவங்கள நம்ம வந்து காப்பாத்துறதுக்காண்டி தான் இந்த இது பண்ணியிருக்கோம் சரியா. அவங்களால நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கடல்ல சிக்னல் கிடைக்காது அப்படிதானே. அவங்க ரொம்ப தூரம் போறாங்கல்ல, அதனால அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால இது பண்ணியிருக்கோம் சரியா. இது இது வந்து இது வந்து பார்க்க எப்படி இருக்கு, இது ஃபேன் மாதிரி இருக்கு. அது வந்து ஆனால் இது வந்து போட்ல வச்சிருக்க மோட்ரு சரியா. இது ஃபேன் கிடையாது, மோட்ரு சரியா. இது வந்து 4 சேனல் ரிலே. இது வந்து டிடிஎஃப் டிகோடர், இது ஆர்டினோ, இது வந்து எல்சிடி, இதில் டிஸ்பிளே காட்டும் சரியா. நான் இப்போ போட்டு காமிப்பேன் சரிங்களா. இது வந்து பவர் சப்ளை, இது வந்து டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ரிசீவர். இது வந்து சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும், அது கொடுக்குற டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னலை இது வந்து ரிசீவ் பண்ணும் ஓகேவா. இப்போ இந்த அக்கா டெமோ காட்டுவாங்க, அதில் வந்து டெமோ காட்டிட்டே சொல்லுவோம் சரியா. இப்போ வந்து இந்த 4 சேனல்ல 4 இது நாங்கள் ஒரு 4 கமெண்ட் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து போட் இது சரியா. போட்டில் வந்து இன்ஜினை நாங்கள் ஆன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அடுத்து ஃபேன் மாதிரி இருக்கா, அது வந்து மோட்ரு சரிங்களா. அது வந்து சுற்றுனால, இது வந்து சுற்றுனாதான், அது வந்து மோட்ரு சுற்றுனாதானே ஓடும். அதனால இப்போ வந்து போட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. அதில் வந்து டிஸ்பிளேல என்ன காட்டுது, ஃபிஷர்மேன் போட் இன் கவரேஜ் காட்டுது. அவங்க வந்து நம்ம எல்லையில தான் இருக்கிறாங்க, அவங்க நம்ம எல்லையை தாண்டி போகலாம், நம்ம எல்லைக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஓகேவா. இதை தாண்டி போனாதான் நம்ம வந்து அவங்கள தடுத்து நிறுத்தணும். இப்போ அவங்க போக போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம அடுத்து கமெண்ட் கொடுக்கணும். பஸ்ஸர் சவுண்ட் கேட்கும், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க போக போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், அதனால நம்ம வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிட்டோம் ஓகேவா. அதுக்கடுத்து அவங்க திருப்பி வரணும்ல, அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஆன் பண்ணி விடணும். அவங்க வரல, இல்லை அதை தாண்டி அவங்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க போகிறாங்க அப்படின்னா அடுத்த கமெண்ட் கொடுத்து அவங்க இன்ஜினே ஆஃப் பண்ணிடுவோம், போட் அப்படியே நின்றும் ஓகேவா. நின்றுட்டோன்னா அவங்களால நகலவே முடியாது, நம்ம தான் இங்கேருந்து அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும். அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க போட்லேயும் ஒரு இது வச்சுருப்போம் ஹெல்ப்க்கு ஓகேவா. அவங்க அதை இது பண்ணாங்கன்னா இங்கே பாரு, அவங்க அது இது பண்ணாங்கன்னா அந்த கோஸ்ட் கார்டு ரூம் இருக்கா, அவங்களுக்கு இங்கே வந்து இந்த பஸ்ஸர் அடிக்கும். இந்த ரூமில் தான் இந்த பஸ்ஸர் இருக்கும், அது வந்து இந்த பஸ்ஸர் வந்து போட்டில் இருக்கும், அங்கே அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு சரியா. இந்த பஸ்ஸர் அடிக்கும் போது ரூமில் இருக்கும், அவங்களுக்கு சவுண்ட் கேட்டோன்னே இதுலேயும் அவுட் ஆஃப் கவரேஜ்னு வந்துடும். அப்போ அவங்க நம்மளோட எல்லையை தாண்டி அடுத்த எல்லைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு இங்கே டிஸ்பிளே ஆனோடனே இங்கேருந்து அவங்க போய் காப்பாற்றி கூட்டு வருவாங்க ஓகேவா. இது மூலமாக நம்ம யாரை காப்பாற்றுறோம், எதுக்கு காப்பாற்றுறோம், அவங்க எதுக்கு என்ன தப்பு பண்ணுறாங்க, நம்ம வந்து அப்படி போறதுனால அவங்களோட ஃபேமிலியும் பாதிக்கப்படுறாங்க அப்படித்தானே. அவங்க தெரியாம தானே போறாங்க, நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியல, அதனால அவங்க போறாங்க சரிங்களா. நம்ம இதை வந்து ஆர்எஃப் மூலமா அதுல டிசைன் பண்ணுவாங்க சரிங்களா, அது நீங்க படிப்பீங்க. அந்த ஆர்எஃப் மூலமா டிசைன் பண்றதுனால நம்மள இதுல வந்து கோஸ்ட் கார்டு ரூம்ல இருந்து அவங்க வந்து அவங்கள சேவ் பண்றாங்க.